அதில் ஒரு வேர்ட் காமனாக இருக்கும் அந்த 4 பிக்சர்லேயும். அது என்னதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். எல்லாருமே ஆன்சர்ஸை வந்து சேட் பாக்ஸில் தான் போடணும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு தான் பாயிண்ட் கிடைக்கும். ஒரு ஆன்சருக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். மொத்தம் 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து டோட்டலாக 11 பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்கீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 7 மெம்பர்ஸ் எடுப்போம். அதுலேருந்து ஃபைனல் ரவுண்டுக்கு 5 மெம்பர்ஸ் எடுப்போம். வின்னர்ஸ் வந்து 3 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுவோம். இதுதான் ரூல்ஸ். எல்லாரும் சாட் பாக்ஸில் தான் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வினிதா. Hi friends, welcome to our 4-in-1 game round. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 இமேஜஸ் இருக்கும். அதில் காமனாக ஒரு வேர்டு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஸ்லைடும் வந்து 30 செகண்ட்ஸ் வந்து கேரி பண்ணியிருக்கோம். ஸோ 30 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆக அதுவே வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு அப்பியர் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு டைம் பேஸ்டு கேம் தான். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 இமேஜுமே வந்து ஒரே ஸ்டேட்டை தான் வந்து இண்டிகேட் பண்ணும். அதான் வந்து லிக்விட் ஸ்டேட். ஸோ இதோட ஆன்சர் வந்து லிக்விட் ஸ்டேட். இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோவிங் இமேஜஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் இமேஜ் வந்து 30 செகண்ட்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ this is your first image. ஸோ இதோட க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ஏதாவது ஒர்க்கை வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட்டை வந்து ரெடி பண்ணுவோம். அந்த சார்ட்டோட நேம் என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ரே வந்து பாஸ் ஆகி மல்டிபிள் ரேஸா வந்து ஸ்ப்ளிட் ஆகும். அதுவும் இல்லாமல் அப்சார்ப்ஷன் இதில் நடக்கவே நடக்காது. இது இன்னொன்று கூட சொல்லுவாங்க, சென்டிங் பேக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 இமேஜஸ் வந்து பாருங்க, அதுலயே உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 4th இமேஜஸ்ல வந்து ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் காட்டுதுன்னா அது என்னன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ். இது வந்து ஒரு மெட்டல் எடுக்கவோ மினரல்ஸ் எடுக்கவோ ஏர்த்ல இருந்து எடுக்கவோ ஒரு பண்ற ப்ராசஸ். இது வந்து ஒரு 2 சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுவோம். இது ஒரு பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஸோ இது எல்லாமே என்ன ஸ்பீஷீஸ் வந்து பிலாங் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்டை வந்து பிலாங் பண்ணி டிபெண்ட் பண்ணி தான் வந்து இருக்கும். ஒரு ஃபுட்டுக்கோ ஒரு லிவிங் திங்ஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற அந்த இது. இது
வந்து ஒரு ஒரிஜினல் காப்பியை வச்சு நம்ம நிறைய அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் காப்பீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நேம், அந்த நேம். ஸோ இது ஒரு ரே. அந்த ரே வந்து சன்ல இருந்து வரும், நம்ம ஸ்கின்ல பட்டா அலர்ஜிக் ஆகும். இதெல்லாம் என்ன ஸ்பீஷீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸா இருக்க ஒரு பிளான்ட்டோ இல்லை ஏதோ ஒன்றுல இருந்து நம்மளுக்கு தேவையான காம்பவுண்டை மட்டும் தனியா எடுக்க சால்வெண்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த 4 இமேஜஸையும் பார்த்துட்டு ஆன்சர்ஸ் வரும். என்ன காமனா இருக்கோ அதை பார்த்துட்டு. ஸோ இந்த இமேஜ்ல வந்து என்ன பண்றாங்க பாருங்க. ஒன்னொன்னுத்தையும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காமனா ஒரு வேர்டை வச்சு சொல்லுவோம். So selected students Kapil Kumar, Taslima Nazreen, Sanjay Raghav, Hemalata, Rohit, Karthik V, Pechi Ammal. இது வந்து செகண்ட் ரவுண்ட். இதுல வந்து ஒரு கொஷனுக்கு 45 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். நார்மல் கனெக்ஷன்ஸ் மாதிரி தான். ஒவ்வொரு இமேஜையும் கனெக்ட் பண்ணி யூ ஹேவ் டு டெல் தி ஆன்சர். நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல ஆன்சரை பண்ணலாம். யாரு ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுதோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். இதுல வந்து திருக்குறள் ஒன்றும் ப்ராப்ளம் அதுக்கு ஆன்சர் கரெக்டா பண்றவங்களுக்கு போனஸ் 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இது வந்து கெஸ் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இது வந்து புலி கேட் லேக். ஸோ புலி கேட் லேக் இதோட ஆன்சர் வந்து புலி கேட் லேக். அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. 45 செகண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட்.
இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து ஒரு கேமோட நேம். எல்லா இமேஜும் ஜாயின் பண்ணி ஒரு கேம் வரும். அந்த கேமோட நேம் சொல்லுங்க. So next, this is a max related word. So next, this is a hospital related word like டெஸ்டிங்லாம் இதுதான் வந்து நார்மலாகவே இதுதான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் வேர்ட் இது. எல்லா இமேஜும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்தையுமே டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட், இது வந்து ஒரு நியூஸ்லலாம் இப்போ ஃபேமஸான ஒரு வேர்ட் இது. எல்லாரும் நிறைய பேர் நம்ம ஷேர் கூட பண்ணியிருக்கோம் இதை. இப்போ வந்து ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட், இது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு கிரிக்கெட்டரோட நேம். இது ஃபேமஸ் பர்சனோட நேம். இப்போ சீரியல்ல கூட இவரோட ஸ்டோரிய போடுறாங்க. அவர் வந்து ஒரு ஸ்காலர். நெக்ஸ்ட், இது கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் வேர்டு. இதுல செகண்ட் ஹாஃப் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். ஸோ செகண்ட் ஹாஃப் டெஸ்ட் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஆர்கானிசம் பத்தி ஸ்டடி பண்றது. ஒரு ஆர்கானிசம் பத்தி ஸ்டடி பண்றது. இது வந்து ப்ராவர்ப். இத கரெக்ட் ஆன்சர் பண்ணா +5 போனஸ் பாயிண்ட். ஐஸ்வர்யா முடிஞ்சிருச்சா? எஸ் சார், பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டோம் சார். கிருத்திகா ஷேர் பண்ணுவா சார். நெக்ஸ்ட் இது திருக்குறள். அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டாவது ட்ரை பண்ணுங்க, ஒரு லைனாவது ட்ரை பண்ணுங்க. Thank you. That's all. கிருத்திகா, அந்த திருக்குறள் ஸ்லைட் கொஞ்சம் ஷேர் பண்ணு. கெஸ் பண்ணுங்க. ஐஸ்வர்யா எக்ஸ்ட்ரா 10 செகண்ட்ஸ் வெரிஃபிகேஷன். சார் நெட் ஸ்லோவா இருக்கா சார் கிருத்திகாக்கு? டக்குன்னு வேற யாராவது complete பண்ணுங்க. இல்ல இங்க யூடியூப்ல பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தெரியுது. ஏதாவது ஒரு விஷயம் பேக்ரவுண்ட்ல போகணும்ல, அப்படியே ஐடியலா இருந்தா ப்ராப்ளம் மாதிரி தெரியும். சார் பேப்பர்ல எழுதி வச்சிருக்கிறது ஷேர் பண்ணுவா சார் இல்லாட்டி? வாயில சொல்லிடுங்கம்மா. ஓகே சார். யாரு செலக்டட்ன்றத சொல்லுங்க. ஓகே சார். So selected students Kapil Kumar, Taslima Nazreen, Sanjay Raghav, Hemalata, Rohit, Karthik V, Pechiammal. 7 members. Kritika Hemalata name add பண்ணல. திரும்ப ஸ்லைட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷேர் பண்ணணுமா? வேற யாருக்காச்சும் 7 பேர் வச்சிட்டு மீதி இருக்கறவங்கள வந்து பார்க்கணுமா? எக்ஸிட் பண்ணிடுங்க. இந்த 7 மெம்பர்ஸ் மட்டும் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் டெல் us. Karthik, please first and Sir, sir, network problema இருந்தா sometimes answer பண்றது ஸ்லோவா போகுது சார். யாரை சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு சார். அப்போ ஆன்சர் பண்றப்போ ஸ்லோவா போகுது சார்.
அது எல்லாருக்குமே இருக்கிற டிஃபிகல்ட்டிமா. அது ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைட் ஷேர் பண்ணு. பெஸ்ட். அதுதான் உங்களுக்கு பாராமீட்டரே செக் பண்றதுக்கு. ஸோ ஃபாஸ்டா இருந்தாதான் வேலைட் ஆகும். மேபி அடுத்த ரவுண்ட்ல இருந்து வேற ஏதாவது ஆப்ஷன் இது வந்து ப்ராவர்ப். இது நல்லா பாருங்க. இப்போதைக்கு இந்த 7 பேரை வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறவங்கள எலிமினேட் பண்ணிட்டு செலக்டட் பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் ஸ்டே ஆகுங்க. மீதி இருக்கிறவங்க என்ன லாங்குவேஜ் காது? இங்கிலீஷ் ப்ராவர்ப் ஸ்ட்ரீம் ஆகுது. கொஞ்சம் ரெக்குவயர்மென்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவா நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. நீங்களே எலிமினேட் பண்ணுங்க. இல்ல நான் தான் பண்ணணுமா? ஓகே, குட் மார்னிங் ஆல். ஸோ இது வந்து என்கோடட் மெசேஜ். இது எப்படி இருக்கும்னா, இப்ப நம்ம ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபுல் வேர்டுக்கும் ஒரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர்ல வந்து இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எந்த அது மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணாம இருக்கும், மிச்சம் எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சுதான் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து இல்ல சார் ரிமூவ் பண்றேன். ரோஹித் பவித்ரா கேஜி. பவித்ரா கேஜி கோஆர்டினேட்டர் சார். ரோஹித் இருக்காங்க. சஞ்சய் ராகவ். சோ இப்போ இது பாத்தீங்கன்னா ஏகனிஸ்ட். சோ ஏக்கு வந்து இப்ப ஆம்புலன்ஸா மொத்தம் 9 ஆல்பபெட்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கட் ஆகாம இருக்கு. சோ அப்பனா ஏ அவ்வளவுதானே. நெக்ஸ்ட் இது வந்து கூஸ். கூஸ்ல ஜி மட்டும் இப்ப 1 மட்டும் இல்ல, 2ல இருந்து 5 வரைக்கும் கட் இருக்கா. அப்ப 1 மட்டும் இல்ல. சோ அந்த ஜி வந்து கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் ஆயிஸ்டர். அதே மாதிரி தான். ஆயிஸ்டர்ல ஓ 1 மட்டும் தான் இங்க கட் ஆகாம இருக்கு. 2 to 7 கட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா டேங்க் TANKவா. ஸோ தேர்ட் என் மட்டும் கட் ஆகாம இருக்கா. ஸோ அந்த எண்ணை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் இது பண்ணி பார்த்தா ஏகனிஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? Sister, please say once again, sister. ஓகே, ஸோ இப்போ இந்த ஹோல்க்கும் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஏகனிஸ்ட் தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஏகனிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்னது? ஏ தானே. ஸோ இங்க ஆம்புலன்ஸ் இருக்கா. ஸோ ஆம்புலன்ஸ்க்கு மொத்தம் 9 ஆல்பபெட்ஸ் வரும். ஸோ இந்த 9 ஆல்பபெட்ஸ்ல ஏ இப்போ நமக்கு ஏகனிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஏ தானே தேவை. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து ஏ, ஏன்னா 2ல இருந்து 9 வரைக்கும் கட் ஆயிருக்கு. ஏ மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிக் பாத்தீங்கன்னா கூஸ். இது சோ இங்க வந்து கூஸா இங்க 2ல இருந்து 5 வரைக்கும் கட் ஆயிருக்கு. அப்பனா கூஸ்ல GOOSE தானே. OOSE வராது, ஜி மட்டும் தான் வரும். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கட் ஆகல. நெக்ஸ்ட் ஆயிஸ்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏகனிஸ்ட் ஏ ஃபார் ஆம்புலன்ஸ், ஜி ஃபார் கூஸ், ஓக்கு ஆயிஸ்டர். 2ல இருந்து 7 வரைக்கும் கட் இருக்கு. ஆயிஸ்டர்ல ஓ மட்டும் தான் உங்களுக்கு இங்க இருந்து எடுக்கணும். அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து டேங்க்ல TANKவா. ஸோ என் வந்து தேர்ட் வேர்டு உங்களுக்கு கட் ஆகல. TA ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கட் ஆயிடுச்சு. என் வந்து கட் ஆகல. கேக்கு 4 கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி AGON. நெக்ஸ்ட் இது வந்து ஷிப்பா SHIP. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 to 4 கட் ஆயிடுச்சு. ஸோ ஷிப்ல வந்து SHP கட் ஆயிடுச்சு. ஐ மட்டும் இங்க இல்லவே இல்லை, கட்டும் ஆகல. 3 தானே ஐ வரும். ஸோ அதனால ஐ மட்டும் இங்க கட் ஆகல. நெக்ஸ்ட் இங்க இருந்து நம்ம ஐ எடுத்துக்கணும். இப்போ இங்க வந்து ரோஸ் ROSER எஸ் தேர்ட் வேர்ட் மட்டும் வந்து கட் ஆகாம இருக்கு. ஸோ அதனால அங்க இருந்து எஸ் எடுத்துக்கணும். அந்த மாதிரி வரும். ஓகேவா? கிருத்திகா ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. நெக்ஸ்ட் இது வந்து டி. சோ ஏகனிஸ்ட் டி. டிக்கு வந்து செகண்ட் ரவுண்ட். இது வந்து ஒரு क्वेश्चनக்கு 45 செகண்ட்ஸ் டைம். இப்ப புரிஞ்சதா? நார்மல் கனெக்ஷன்ஸ் மாதிரி தான். ஒவ்வொரு இமேஜையும் கனெக்ட் பண்ணி யூ ஹேவ் டு டெல் தி ஆன்சர். நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல ஆன்சரை பண்ணலாம். யாரு ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுதோ அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். இதுல வந்து திருக்குறள் ஒன்றும் ப்ராவர்ப் ஒன்றும் இருக்கும். அதுக்கு ஆன்சர் கரெக்டா பண்றவங்களுக்கு போனஸ் 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்.
ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இது வந்து கெஸ் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இது வந்து புலி கேட் லேக். ஸோ புலி கேட் லேக் இதோட ஆன்சர் வந்து புலி கேட் லேக். அந்த மாதிரி தான் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. 45 செகண்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஸ்லைடுக்கு. ஓகேக்கா, புரிஞ்சுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அது ரெண்டுத்தையும் நம்மளால நார்மலா மிக்ஸ் பண்ண முடியலன்னா இந்த மெத்தட், இந்த இதுலதான் மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு 1 minute டைம் இருக்கு. சோ எல்லா இமேஜும் ஜாயின் பண்ணி ஒரு கேம் வரும். அந்த கேமோட நேம் சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் வெறும் 5 மட்டும் தானே இருக்கு. சோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் a maths related word. க்ளூ தான். இப்ப 2 சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு, அது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு வந்து மிக்ஸே ஆகாது. ஆனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து எப்படி சொல்றது, ஏசில எல்லாம் யூஸ் பண்ணாங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுறதுக்கு. So next, this is a hospital related word like testingலாம். இதுதான் வந்து நார்மலாவே இதுதான் வந்து இதுக்குதான் நான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்தையுமே டெஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு நியூஸ்லாம் இப்போ ஃபேமஸான ஒரு வேர்ட். இது அந்த ப்ராசஸ் பேர், அந்த எக்யூப்மென்ட் பேருன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பெரிய இஷ்யூ. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம லேப்ல யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி சொல்றது, ஃபில்டர் பண்றதுக்கு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் இது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு கிரிக்கெட்டரோட ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு. லேப்ல வந்து நம்ம பன்சன் பண்ண ஆன் பண்ணிட்டு இதை வச்சுட்டு இதுக்கு மேலதான் நம்ம இத எக்யூப்மெண்ட் இது வச்சு ஒர்க் பண்ணணும். இது ஃபேமஸ் பர்சனோட நேம். இப்போ சீரியல்ல கூட இவரோட ஸ்டோரிய. இது வந்து ஒரு லேப்ல யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்டோட பேரு. அவர் வந்து ஒரு ஸ்காலர். பிரஷர் எல்லாம் இதை வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் இது கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் வேர்டு. இதுல செகண்ட் ஹாஃப் கண்டுபிடிச்சாலே ஆன்சர் வந்துடும். ஸோ செகண்ட் ஹாஃப் கெஸ் பண்ண. நெக்ஸ்ட் இதுவும் வந்து நம்ம லேப்ல யூஸ் பண்ற ஒரு இதுதான். இங்க வந்து அவ்வளவுதான் லேப்ல யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட், ரொம்ப பேசிக்கான ஒரு எக்யூப்மெண்ட். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஆர்கானிசம் பத்தி ஸ்டடி பண்றது. ஒரு ஆர்கானிசம் பத்தி ஸ்டடி பண்றது. இது வந்து ப்ராவர்ப். இத கரெக்ட் ஆன்சர் பண்ணா +5 போனஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் இது திருக்குறள். கிருத்திகா நெக்ஸ்ட் டூ ஸ்லைட்ஸும் போடு. அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டாவது ட்ரை பண்ணுங்க, ஒரு லைனாவது ட்ரை பண்ணுங்க. இதுவும் நம்ம லேப்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் தான். தேங்க்யூ. தட்ஸ் ஆல். ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கான திருக்குறள் ஸ்லைட் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கெஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கெமிக்கல் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்மாட்டிக் பிரஷர் கிரேடியன்ட் வந்து இத யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. திரும்ப ஸ்லைட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷேர் பண்ணணுமா? வேற யாருக்காச்சும் வேற ஏதாச்சும் இமேஜஸ்
பார்க்கணுமா? யோசிச்சு ஆன்சர் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு யூ கேன் டெல் அஸ். இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைட் ஷேர் பண்ணு. சார் வின்னர் ஸ்லைட் ஷேர் பண்ணியிருக்கேன் சார். இது வந்து ப்ராவர்ப். இது நல்லா பாருங்க. பார்த்தமா பார்த்தாச்சு. ஓகே சார். நீங்க கடைசியா எடுத்த பாயிண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்களா? தேர்ட் ரவுண்ட் மட்டும் சார். ஓகே ஓகே. என்ன லாங்குவேஜ் காது? இங்கிலீஷ் ப்ராவர்ப். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் டு தி வின்னர்ஸ். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் will be provided within 3 days time. வேலிடேஷன்ல எப்படி இருந்தாலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். And a hard copy of the certificate along with the medal will be given to you when you. சாரி, இதுல 4th இமேஜ் மிஸ் ஆகுது. அதுல வந்து 1000 rupees நோட் இருக்கும். சாரி. நாளைக்கு தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து கிளாसेसக்கு போயிடுங்க. Thank you ma. Thank you all. Thank you sir. Thank you all. எண்ட் பண்ணிடுங்க. ஓகே, தட்ஸ் ஆல். எண்ட் பண்ணிட்டு லஞ்ச் பிரேக் கொடுத்துருங்க. லஞ்ச் பிரேக் கொடுத்துட்டு 1:30க்கு will start the. Selected students Rohit, Hemalata, Pechiammal, Taslima Naresh, Nazreen. மைஷோரே யார் யாரு? Rohit, Hemalata, Kapil Kumar, Pechiammal, Taslima Nazreen. பவித்ரா. ஓகே, மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. மீதி இருக்கிறவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லெஃப்ட் ஆயிட்டாங்க. அஞ்சு பேர் செலக்ட் ஆகும். பேச்சு நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். Okay sir. ஓகே, குட் மார்னிங் ஆல். ஸோ இது வந்து என்கோடட் மெசேஜ். இது எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம ஒரு வேர்டு கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபுல் வேர்டுக்கும் ஒரு ஆல்பபெட்டுக்கும் ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர்ல வந்து இருக்கிற
வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எந்த வேர்ட் வருமோ அது மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணாம இருக்கும், மிச்சம் எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகியிருக்கும். ஸோ அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் ஒன்று வந்து பார்க்கலாம். கிருத்திகா நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஏகனிஸ்ட். ஸோ ஏக்கு வந்து இப்போ ஆம்புலன்ஸ்ல மொத்தம் 9 ஆல்பபெட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கட் ஆகாம இருக்கு. ஸோ அப்பனா ஏ அப்படி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து கூஸ்ல ஜி மட்டும் இப்போ 1 மட்டும் இல்லை, 2ல இருந்து 5 வரைக்கும் கட் இருக்கா, அப்போ 1 மட்டும் இல்லை. ஸோ அந்த ஜியை வந்து கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் ஆயிஸ்டர், அதே மாதிரி தான். ஆயிஸ்டர்ல 1 மட்டும் தான் இங்க கட் ஆகாம இருக்கு, 2 to 7 கட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா டேங்க் TANKவா. ஸோ தேர்ட் என் மட்டும் கட் ஆகாம இருக்கா, ஸோ அந்த எண்ணை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கும் இது பண்ணி பார்த்தா ஏகனிஸ்ட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? Sister, please say once again, sister. ஓகே. ஸோ இப்போ இந்த ஹோல்க்கும் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஏகனிஸ்ட் தான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஏகனிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் என்னது? ஏ தானே. ஸோ இங்க ஆம்புலன்ஸ் இருக்கா. ஸோ ஆம்புலன்ஸ்க்கு மொத்தம் 9 ஆல்பபெட்ஸ் வரும். ஸோ இந்த 9 ஆல்பபெட்ஸ்ல ஏ, இப்போ நமக்கு ஏகனிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஏ தானே தேவை. ஸோ இந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து ஏ, ஏன்னா 2ல இருந்து 9 வரைக்கும் கட் ஆயிருக்கு, ஏ மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிக் பாத்தீங்கன்னா கூஸ். இது ஸோ இங்க வந்து கூஸா, இங்க 2ல இருந்து 5 வரைக்கும் கட் ஆயிருக்கு. அப்பன்னா கூஸ்ல GOOSE தானே, OOSE வராது, ஜி மட்டும் தான் வரும். ஏன்னா இங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கட் ஆகல. நெக்ஸ்ட் ஆயிஸ்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏகனிஸ்ட், ஏ ஃபார் ஆம்புலன்ஸ், ஜி ஃபார் கூஸ், ஓக்கு ஆயிஸ்டர். 2ல இருந்து 7 வரைக்கும் கட் இருக்கு. ஆயிஸ்டர்ல ஓ மட்டும் தான் உங்களுக்கு இங்க இருந்து எடுக்கணும், அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து டேங்க்ல TANKவா. ஸோ என் வந்து தேர்ட் வேர்டு உங்களுக்கு கட் ஆகல, TA ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கட் ஆயிடுச்சு, என் வந்து கட் ஆகல, கேக்கு 4 கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி AGON. நெக்ஸ்ட் இது வந்து ஷிப்பா, SHIP. இப்போ இங்க பாத்தீங்கன்னா 1 2 4 கட் ஆயிடுச்சு. ஸோ ஷிப்ல வந்து SHP கட் ஆயிடுச்சு. ஐ மட்டும் இங்க இல்லவே இல்லை, கட்டும் ஆகல. 3 தானே ஐ வரும். ஸோ அதனால ஐ மட்டும் இங்க கட் ஆகல. நெக்ஸ்ட் இங்க இருந்து நம்ம ஐ எடுத்துக்கணும். இப்போ இங்க வந்து ரோஸ், ROSEயா, எஸ் தேர்ட் வேர்ட் மட்டும் வந்து கட் ஆகாம இருக்கு. ஸோ அதனால அங்க இருந்து எஸ் எடுத்துக்கணும், அந்த மாதிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து டி. ஸோ ஏகனிஸ்ட் டீக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் டி. இப்ப புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? ஓகேக்கா, புரிஞ்சுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அது ரெண்டுத்தையும் நம்மளால நார்மலா மிக்ஸ் பண்ண முடியலன்னா இந்த மெத்தட், இந்த இதுலதான் மிக்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு 1 minute டைம் இருக்கு. ஸோ பொறுமையா இது பண்ணி பண்ணுங்க.
இப்போ இங்கெல்லாம் வெறும் 5 மட்டும் தானே இருக்கு. ஸோ என்ன கொடுத்தீங்கக்கா? க்ளூ தான். இப்போ 2 சப்ஸ்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு, அது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து மிக்ஸே ஆகாது. ஆனா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணா மிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் இது வந்து எப்படி சொல்றது, ஏசில எல்லாம் யூஸ் பண்ணாங்க ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுறதுக்கு. இதுக்குதான் நான் சொன்னேன் க்ளூ. ஒரு அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இதை யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் இல்ல, அது அந்த எக்யூப்மெண்ட் பேருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம லேப்ல யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட் எப்படி சொல்றது, ஃபில்டர் பண்றதுக்கு அந்த மாதிரி வரும். ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. லேப்ல வந்து நம்ம பன்சன் பண்ண ஆன் பண்ணிட்டு இதை வச்சுட்டு இதுக்கு மேலதான் நம்ம இத எக்யூப்மெண்ட் இது வச்சு ஒர்க் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு லேப்ல யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்டோட பேரு. ப்ரெஷர் எல்லாம் இதை வச்சுதான் மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுவும் வந்து நம்ம லேப்ல யூஸ் பண்ற ஒரு இதுதான். இங்க வந்து அவ்வளவுதான், லேப்ல யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட், ரொம்ப பேசிக்கான ஒரு எக்யூப்மெண்ட்.
கிருத்திகா நெக்ஸ்ட் டூ ஸ்லைட்ஸும் போடு. இதுவும் நம்ம லேப்ல யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட் தான். ஹீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கெமிக்கல் நேம் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்மாட்டிக் பிரஷர் கிரேடியன்ட் வந்து இத யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க.
சார் வின்னர் ஸ்லைட் ஷேர் பண்ணியிருக்கேன் சார். பார்த்தமா பார்த்தாச்சு. ஓகே சார். நீங்க கடைசியா எடுத்த பாயிண்ட் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்களா? தேர்ட் ரவுண்ட் மட்டும் சார். ஓகே ஓகே சார். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் டு தி வின்னர்ஸ். உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து certificate will be provided within 3 days time. வேலிடேஷன்ல எப்படி இருந்தாலும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். And a hard copy of the certificate along with the medal will be given to you when you return to college. அதுவும் வேலிடேஷன்ல சொல்லுவோம். Thank you. நாளைக்கு தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து கிளாஸஸ்க்கு போயிடுங்க. Thank you, ma. Thank you all. Thank you sir. Thank you all. என் பண்ணிடுங்க. என் பண்ணிட்டு லஞ்ச் பிரேக் கொடுத்துருங்க. லஞ்ச் பிரேக் கொடுத்துட்டு 1:30 வில் ஸ்டார்ட் தி